வேலைக்கு நடுவில் இயற்கை என்டர்டைன்மெண்ட் வேறு பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் என் சின்ன வயசில் உள்ள ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்படித்தாங்க நான் நடக்கிறது. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையில் கால் இதாகிடுச்சு. அதாவது ஒரு எப்படி இதாச்சுன்னே தெரில, கால் நடக்க முடியாது. அது இப்படி தான் இருக்குது என் கால். இந்த லெஃப்ட்டு கால், ரைட்டு கால் அது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வச்சுட்டே இப்படி தான் நடக்கும். பார்த்துக்கிடுங்க. நடந்துகிட்டே இருந்தால் இப்படி நடப்பேன். ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப வைத்தியர்கிட்டலாம் போய் ரொம்ப பார்த்து எனக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணேன், டிவிலாம் பார்ப்பேன். அப்போ டிவிலாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கு உண்டு தான். படிப்பு மண்டையில் ஏறிண்டா நல்லா இருந்திருக்கும். படிப்பு ஏறவே இல்லை. பேனி ஏறுதா இல்லையோ படிப்பு ஏறாமல் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வைத்தியரெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு இது சரி பண்ணி விட்டாங்க இந்த காலை. அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ல. பிறகு தன்னை அறியாமல் கூட நான் டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன். ஆனால் பாட்டுலாம் பாடுறது கிடையாது. டிவியில் போட்டால் பழைய பாட்டு அது இதுன்னு போடாமல் பாருங்க, அதெல்லாம் வாய்க்குள்ள என்னவோ வளருவோன்னு வளரிக்குவேன். பாட்டை பாடிக்குவேன். பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்குது வாங்க அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இருங்க, தண்ணி வேறு இன்றைக்கி பிடிக்கணும். தண்ணி வந்துருச்சு பார்த்துக்கங்க. தண்ணி முறை பைப்பில். அதான் இப்போ அந்த தண்ணி பானையை வச்சு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பண்ண வேண்டாமே. அதான் தண்ணி பானை பற்றியில எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நானேன்னு இவ்வளோ சின்னதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் பார்த்துக்க. தண்ணி கொட்டிடும், கொஞ்சம் வச்சுருவோமா. வெறும் பானையை வச்சு உங்களுக்கு அசத்துறேன் இருங்க. காலு போனாலும் என்டர்டெயின்மெண்ட்டு இங்கே உண்டு பாருங்கோ. குளத்துல தண்ணியை பிடிச்சி வைக்கிறேன். நேராகுது எனக்கு வேலையும் இருக்குது. உங்ககிட்ட பேசினா என்னத்தை தான் கிடைக்க போகுதோ. எக்கா உங்ககிட்ட பேசினா என்னதான் கிடைக்க போகுதோ எனக்கு. குடத்துக்குள்ள தண்ணியத்தான் நிரப்ப போகிறேன். வீட்டுக்கு வேலையத்தான் பார்க்க போகிறேன். குடத்துல தான் தண்ணியத்தான் நிரப்ப போகிறேன். இதை பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை விட்டுடாதீங்க. வீட்டில் சமையல் வேலை பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பெருமைப்படணுங்க. வேலைக்குத்தான் போவது போல இந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் பழகிக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்காக நான் பாடுறேன். நம்மளை பற்றி யாரும் தப்பாக கூட பேச முடியாது. சரி, பாட்டு மூச்சு வாங்குதே, பாடிட்டேன்னா. எனக்கு அந்த கால் போனாலும் கை போனாலும் என்ன யாரும் இல்லைனாலும் நீங்கள் இருக்கின்ற நம்பிக்கையில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுப்பேன். பாய்.